வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம சத்து மாவில் கேக்கு எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். எவ்வளோ அழகாக எப்படி வருது பாருங்கள் கேக்கு. இந்த கேக்கு எப்படி செய்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். முதல்ல அதுக்கு நம்ம ஒரு கேக் டின்னில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டு நல்லா சுற்றியும் அதை நல்லா தடவி வச்சுக்கிறோம். கொஞ்சோண்டு மைதா மாவு எடுத்து அந்த பாத்திரத்தில் அப்படியே லைட்டாக தூவி விட்டுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு ஜாரில் எடுத்து அதில் ஒரு 2 முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம். 2 முட்டை உடச்சி விட்டு முட்டை சேர்க்கலை அப்படின்னா அதுக்கு பதில் ஒரு 50 கிராம் தயிர் சேர்த்துங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஒரு 50 கிராம் சர்க்கரை, அந்த சத்து மாவுலேயே வெல்லம் இருக்கும், அதனால் கொஞ்சமாக சர்க்கரை, 50 கிராம் எண்ணெய், எந்த எண்ணெய் வேணாலும் ஊற்றிக்கலாம். ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றிக்கலாம். ஊற்றிக்கிட்டு அந்த நம்ம உப்பு இருக்குது இல்லையா, தூள் உப்பு, அதை நம்ம ப்ரீஹீட் பண்ணி வச்சுக்கிறோம். ப்ரீஹீட் பண்ணி ஒரு 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணி வச்சுக்கணும். அப்புறம் ஜாரில் அந்த சத்து மாவு ஒரு 200 கிராம் சத்து மாவுக்கு 50 கிராம் மைதா, அது எல்லாத்தையும் போட்டு அடிச்சுக்கணும். முதல்லே நம்ம சர்க்கரை, முட்டை அதை அடிச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் மைதா மாவும் மைதா மாவு கொஞ்சமாக போட்டுட்டு எண்ணெயை அதில் ஊற்றி நல்லா அடித்து எடுத்துக்கிறோம். ஜாரில் அடித்தோன்னா அது இந்த பதத்துக்கு இருக்கும் பாருங்கள். இதை அப்படியே டேப் பண்ணி அந்த உப்பு ஹீட்டாக இருக்கும். அதில் நம்ம மாவு அடிக்கும்போதே ஒரு 1/2 ஸ்பூன் அப்ப சோடா, 1/4 ஸ்பூன் அப்ப சோடாவும் 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடாவும் அதில் போட்டிருக்கணும். போட்டுட்டு அதை நம்ம அந்த உப்பில் வச்சுட்டு மூடிட்டு அந்த சின்ன துவாரத்தையும் அடைச்சிடுறோம். ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம் பாதாம் நல்லா தூளாக பொடியாக நறுக்கி அதில் போட்டுட்டு மூடி வச்சிடுறோம். அதுக்கப்புறம் ஒரு 30 நிமிஷம், மொத்தத்துக்கு ஒரு 40 நிமிஷம்தான். 40 நிமிஷம் 45 நிமிஷத்தில் அந்த கேக்கு வெந்துடும். ஒரு கத்தி வச்சு நம்ம வெந்துட்டான்னு பார்க்குறோம். வெந்திருக்கு பாருங்கள். அதை பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு, எவ்வளோ பஃபியாக வந்திருக்கு பாருங்கள். இதை நம்ம என்ன பண்ணணும், இதை அப்படியே தட்டில் கவுத்திட்டோம்னா நமக்கு கேக்கு ரெடி ஆகிடும். சூப்பராக இருக்குங்க இந்த கேக்கு. ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸ்கூலில் எல்லாம் இந்த சத்து மாவு நமக்கு ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க. நீங்கள் வாங்கி குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா உடம்புக்கு ஹெல்த்தியாக இருக்கும். எல்லாருமே சாப்பிட்லாம். செஞ்சு பாருங்கள். நன்றி.